ஊழியர்களுக்கு பெரிய நிவாரணமாக இருக்கும் ஒரு புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வேலை மாறும்போதெல்லாம் இபிஎஃப் கணக்கை மாற்றுவது என்பது எப்போதுமே சிரமமான ஒரு செயல்முறைதான். ஆனால் இப்போது இபிஎஃப்ஓ ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. 2025ஆம் ஆண்டுக்குள் முழுமையாக அமலுக்கு வரவிருக்கும் தானியங்கி பரிமாற்ற முறை. இனி படிவம் நிரப்பவும் தேவையில்லை, நிறுவனத்தின் ஒப்புதலுக்கும் காத்திருக்க வேண்டியதில்லை. ஒரு வேலையை விட்டு மற்றொரு வேலைக்கு மாறும்போது உங்கள் பிஎஃப் தொகை தானாகவே புதிய நிறுவனத்தின் கணக்கிற்கு மாற்றப்படும். அதாவது எந்த ஆவணங்களும் இல்லை, எந்த தாமதமும் இல்லை. இபிஎஃப்ஓ அறிமுகப்படுத்தும் இந்த ஆட்டோமேட்டட் டிரான்ஸ்ஃபர் சிஸ்டம் இந்தியாவின் மில்லியன் கணக்கான ஊழியர்களுக்கு ஒரு பெரிய வசதியை ஏற்படுத்தப் போகிறது. முந்தைய காலங்களில் வேலை மாறும்போது ஃபார்ம் 13ஐ நிரப்பி பழைய மற்றும் புதிய நிறுவனங்களிடமிருந்து ஒப்புதல் பெற வேண்டியிருந்தது. இந்த செயல்முறை சில சமயம் 1 முதல் 2 மாதங்கள் வரை எடுத்தது. தொழில்நுட்ப பிழைகள், தாமதங்கள், வட்டி இழப்புகள் என பல சிக்கல்கள் இருந்தன. ஆனால் இப்போது இந்த புதிய தானியங்கி முறையின் கீழ் இபிஎஃப் பரிமாற்றம் 3 முதல் 5 நாட்களில் முடிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இதனால் ஊழியர்களுக்கு விரைவான, பாதுகாப்பான, தொந்தரவு இல்லாத அனுபவம் கிடைக்கும். இது மட்டுமல்ல, இந்த புதிய வசதிகளில் 5 முக்கிய நன்மைகளும் உள்ளன. நேர சேமிப்பு, ஆவணமில்லா வசதி, எதையும் அப்லோட் செய்ய தேவையில்லை, வட்டி இழப்பு இல்லை, ஒருங்கிணைந்த சேமிப்பு, ஓய்வு பெறும்போது எல்லா தொகையும் ஒரே கணக்கில் கிடைக்கும். வேலை மாறுதல் எளிதாகும். குறிப்பாக தனியார் துறையினர் இதனால் பெரிதும் பயன்பெறுவார்கள். மொத்தத்தில் இந்த இபிஎஃப்ஓ தானியங்கி பிஎஃப் பரிமாற்ற முறை ஊழியர்களுக்கு ஒரு புதிய வசதியை கொண்டு வரப்போகிறது. படிவங்களோ தாமதங்களோ இல்லாமல் முழுமையாக டிஜிட்டல் விரைவான பாதுகாப்பு முறையில் உங்கள் பணம் உங்கள் புதிய வேலைக்கு தானாக சேரும். இது நிச்சயம் அனைத்து ஊழியர்களுக்கும் ஒரு பெரிய நிவாரணமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.